தேர்ஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக தம்பிக்கு வந்து சின்னவனுக்கு வந்து ரொம்ப இருமல், சுத்தமாக முடியல. நைட்டெல்லாம் அவனால் சுத்தமாக தூங்கவே முடியல. அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஆல்ரெடி ஜிஆர்டி இருக்குது. ஐ மீன் சாப்பிட்றது எல்லாமே அவனுக்கு அப்படியே வெளியே வரும். ஃபீட் எடுத்துக்கிறது அப்படியே வெளியே வந்துடும். அப்படியே ஃபுல்லாக வாமிட் பண்ணி எடுத்துருவான். ஏன்னா அதோட மூச்சுக்குழல் உணவுக்குழல்லாம் நல்லா மெச்சூர்ட் ஆகலை அவனுக்கு. அது வந்து வளர வளர தான் சரியாகும். அது வரைக்கும் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனால் இருமல் அப்புறம் அந்த டிஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கூட இப்போ இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. தென் அவனை ஃப்ளாட்டாக படுக்க வைக்க வேணாம், அப்வர்ட் பொசிஷன்லேயே வைங்க, முடிஞ்ச வரைக்கும் கையில் தூக்கியே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தொட்டிலில் போட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானுமே தொட்டில் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன்னா ஊஞ்சலில் தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஊஞ்சலில் படுக்க வச்சு அப்படியே தூங்க வைப்பேன். இல்லைன்னா கையிலையே வச்சுட்டு அப்படியே மடியில் ஆட்டி ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே தான் தூங்க வச்சிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ வரைக்குமே இருமல் வந்து சரியாகவே இல்லை. மெடிசன்ஸ் கொடுத்துமே சரியாகலை. ரொம்ப இதாக இருக்குன்னா சாட்டர்டே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே சாட்டர்டே ஆயிரும். நான் ஒரு வேளை டாக்டர்கிட்ட போயிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டாட்டா பாய்.